எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் விசுவாசம் பற்றி தொடர் போதனையாய் வருகிறது. விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கென்று பிரின்சிபிள், கோட்பாடுகள் என்பது ஒரு சில நாட்களில் சொல்லி முடிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அவைகளை சரியான எடுத்துக்காட்டுகளோடு சொல்லும்போது அவைகள் நமக்கு நன்றாய் விளங்குகின்றன. அதை நாம் அப்படி எடுத்துக்காட்டுகளோடு பார்த்து அந்த கோட்பாடுகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நன்மைகளை நாம் சுதந்திரிக்காவிட்டால் ரொம்ப துக்கப்படுறது நம்மளை விட அவர் தான். பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்கும் போது இந்த பிள்ளைகள் அந்த ஆஸ்திகள் இருக்குதுன்னே தெரியாமல், அதாவது இந்த ஆஸ்திகள் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை அனுபவிக்காமல் இருந்தால், அவ்வளவு பாடுபட்டு ஆஸ்திகளை சம்பாதித்த பெற்றோருக்கு எப்படி வருத்தம் இருக்குன்னு பாருங்களேன். அதுபோல் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில் இயேசு அவ்வளவு பாடுகள் வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து அங்கே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணி, இங்கே சொல்கிறேன், பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணார்னு மட்டுமே நம்ம நினச்சிக்கிட்டு போயிடுறோம். ஆனால் அதில் ஒரு பெரிய பண்டமாற்று நடந்திருக்கிறது. நம்முடைய பாவங்கள் சாபங்கள், நாம் பிசாசுக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோங்கிற அந்த ஸ்டேட்டஸ், அது எல்லாமே இயேசுவிடத்திலே போயிற்று. ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய குமாரன் அங்கிற அந்தஸ்து, அது மாத்திரமில்லை அவருடைய நீதி, பரிசுத்தம், அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் நமக்கு வந்தது. சிலுவையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பண்டமாற்று நடந்திருக்கிறது. ஆதலால் அந்த இயேசு சிலுவையில் நமக்காக பரிகாரம் பண்ணார், அது சரி. ஆனால் அதில் ஒரு பெரிய பண்டமாற்று நடந்திருக்கிறது. தேவனுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்றன. நம்முடைய பாவங்கள் சாபங்கள், நம்முடைய அதாவது நரகம் போக வேண்டிய சூழ்நிலைகள், அதெல்லாம் அவர் மேலே போயிற்று. அதனால தான் இயேசு நரகம் போனார். அதெல்லாம் அவர் மேலே போயிற்று. ஆனால் அவரிடத்தில் இருந்த தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்தும் சரி, அவருடைய ஆஸ்திகள், அவர் தன்னுடைய மகிமையெல்லாம், தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பரலோகத்தில் விட்டுட்டு இங்கே பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்னு போட்டிருக்கேன். எங்கே கழட்டி வச்சார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுக்கறதுக்காக சிலுவையிலே அது எல்லாவற்றையும் துறந்தார், தன்னைத்தான் வெறுமையாக்கி. அப்போ தன்னுடையது எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார் என்றால் எங்கே வெறுமையாக்கினார்? அதையெல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்தார். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக அதை கொடுத்தார். பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவே சிலுவையில் நடந்திருக்கிற ஒரு பெரிய அற்புதமாக இருக்கிறது. இந்த சிலுவையை சரியாய் புரிந்து கொள்ளாமல் நாம் ஒன்றும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. எங்கே நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 முதல் ஒரு சில வசனங்களை நம்ம இப்போ பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. இதை எல்லோரும் ஒத்துக்குருவாங்க. பழைய பாவம் சாபம் எல்லாம் போய் அதையே ஒத்துக்கிறாத ஆளுக உண்டு. நம்ம அந்த காலத்தில் பாவி தானே, அப்படின்னா நம்ம புத்தி அப்படி தானே இருக்குது, நம்ம பாவிதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இது சொல்லிக்கிட்டே இருக்கிற போதகர்கள் இருந்தால் அதை விட பெரிய எத்தாக முடிஞ்சிருது. முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தின எத்து கொடிதாக இருக்கிறதுன்னு
போதகர்களே நம்ம பாவிதான்னு பிரசங்கிச்சிட்டாங்கன்னா அந்த சபைக்குள்ளே எல்லாருமே நம்ம பாவின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அது பெரிய கொடுமையாகி விடுகிறது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்தன, பழைய பாவ சாப அந்த எல்லா தரித்திரங்கள் எல்லாம் ஒழிந்தன. நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அதில் 21வது வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்னத்துக்கு? அதாவது நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்ற பரிகாரத்தினால, இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு மீட்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அதெல்லாம் சரி. ஆனால் பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று விசுவாசிக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நமக்கு தேவனுடைய நீதி உண்டாயிருக்கிறது என்கிறதுலே ஒரு சரியான அடித்தளம் இல்லை, நல்ல ஃபவுண்டேஷன் இல்லை. நம்மளாம் பாவிகள் தான் நினச்சிக்கிட்டே போயிடுறாங்க. தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன போட்டிருக்கு? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அப்படி போட்டிருக்கு. எப்படி? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அப்படி எழுதியிருக்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆதலால் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், அவருடைய நீதியே எனக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எரேமியா புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா கர்த்தருக்கு ஒரு பேர் அங்கே ஒன்று கொடுக்கப்படுகிறது. அவர் நம்முடைய நீதியாக இருக்கிற கர்த்தர் என்று அங்கே எழுதியிருக்கிறது. வாசிக்கிறேன். எரேமியா 23வது அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் யார்? கர்த்தருக்கு இடும் நாமம், நம்ம அவருக்கு வைக்கிற பேர், நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. இங்கே பாருங்கள், இயேசுவுக்கு என்ன பேர் நம்ம வைக்கிறோமா? நமது நீதியாக இருக்கிற கர்த்தர், அவர் தாங்க என்னுடைய நீதி. அதாவது நம்ம இந்த பழங்காலங்களில் செஞ்ச எல்லா பாவங்களையும் சொல்லிக்கிட்டு நம்ம பாவிதான் பிசாசு நம்மளை குற்றம் சாட்டும்போது இயேசுநாதர் அங்கே வந்து இவன் மனம் திரும்பி இருக்கிறான், இவனுடைய பாவங்களுக்கு நான் பரிகாரம் செஞ்சுருக்கேன், ஆதலால் அந்த பரிகாரத்தில் என்னுடைய நீதியை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி சொல்கிறாரு. என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அவனுடைய பாவத்தை கழுவ. பாவம் கழுவப்பட்டது மாத்திரமல்ல, நான் என்னுடைய நீதியை கொடுத்துருக்கிறேன் என்று இயேசு பிதாவாகிய தேவன் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு. அதனால் கேஸ் டிஸ்மிஸ்டுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கவனிங்க, இயேசுவுக்கு நாம் வைக்கிற ஒரு பேர் என்னது? அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். இந்த வசனம் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலன்னா குறிச்சிக்கங்க. எரேமியா 23:6. அவர் நாட்களில், அதுக்கு முந்தின வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அது யார்? இயேசு தானே. அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். சரி, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. நமது நீதியாக அவர். பிசாசு வந்து குற்றம் சொல்லும்போது, நம்மளை குற்றம் சாட்டும் போது நம்ம காட்டுறோமா தயா? பிசாசை பாருடா, அவர் தான் என்னுடைய நீதி. இயேசு எனக்காக சிலுவையில் பரிகாரம் செய்து அவருடைய நீதி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்கே பாரு, நான் முன்னால் காலங்களில் பாவம் செஞ்சதெல்லாம் உண்மைதான்.
ஆனால் இப்போ நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். அதனால் அங்கே பாருடா பிசாசு, அங்கே பாரு இயேசு நிற்கிறாரா, அவர் தான் என்னுடைய நீதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய இருதயத்தை எஜுகேட் பண்ணணும், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் போதிப்பிக்கணும், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் படிப்பிக்கணும். இது பழைய குட்டையிலேயே இருக்குது, பழைய சமாச்சாரங்கள் தான் உள்ள ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த பழைய குப்பையெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். இங்கே 2 கொரிந்தியர் 5:17 என்ன 21 என்ன சொல்லுது? நாம் அவருக்குள், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்காங்களோ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறேன்னு நம்புகிறாங்க. ஆனால் அவர் நமக்காக அவர் பாவமானார், அதை நம்பணும்ல. அப்படி அதை பாவமானார்னு நம்புகிறப்ப தான் நம்ம பாவம் சாபம் எல்லாம் அங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய நீதி நமக்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன், ஆதலால் என்னுடைய பாவம் நீக்கப்பட்டிருக்கிறது, நான் கழுவப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள். இயேசுவே என்னுடைய நீதியாக இருக்கிறார், இயேசுவே என்னுடைய நீதியாக இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். அவரே என்னுடைய நீதி, இயேசுவே என்னுடைய நீதி. நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக நீதிமான்கிறது ஒன்று, நீதியாகவே இருக்கிறேங்கிறது வேறு. அப்போ நீதியாகவே இருக்கிறேன்னு சொல்கிற ஆளுக நம்மளை நீதிமான்னு சொல்கிறது தப்பா? ஆனால் ஒரு நாள் வாக்கிங் போய்கிட்டு இருந்தப்ப இன்னொரு சபையை சேர்ந்த ஒருத்தர், அவரை எனக்கு நல்லா தெரியலை, அவர் வழக்காட வர்றாரு. அது எப்படி நீதிமான்னு என்னை நேரடியாக சொல்லாமல் சபையில் இருக்க இன்னொருத்தர் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு. அது எப்படி அவர் நீதின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு வர்றாரு. சரிதாங்க ஐயா, அவர் ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க அவர் அப்படி சொல்ல முடியாது, அதோட சரி போங்கன்னு அவரை அனுப்பி விட்டேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு வழக்காடிக்கிட்டு இருக்கலாம் முடியாது. இந்த பிரசங்கத்தை கேட்கணும். இந்த பிரசங்கத்தை கேட்குறத விட்டுட்டு சொல்லப்படுகிற கர்த்தருடைய செய்தி என்னங்கிறத விட்டுவிட்டு கர்த்தரே என்ன பிரசங்கிக்கிறாங்கிறது அவங்க நம்மகிட்ட வழக்காடுறாங்க. அது எப்படி நீதிமான்னு நீங்கள் சொல்லுவீங்க? இங்கே என்ன எழுதியிருக்கு? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னா, அப்போ அவர் பாவமாயிட்டார், அப்போ நம்ம நீதி ஆகிறோம். நம்ம நீதி ஆகிறதுக்காக தான் அவர் பாவமானார். பாவியாக கூட இல்லை, பாவமாகவே ஆகிட்டார். அதனால் நம்ம தேவனுடைய நீதிங்கிறது கரெக்டு தான். ஏங்க பைபிளில் சொல்லியிருக்கிற வசனம் ஏதாவது ரைட்டுன்னு அங்கீகரிக்கக்கூடியதுன்னு நினச்சா, இப்போ இதுபடி ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறவர்கள், அவர்கள் நீதியாய்த்தானே இருக்கிறார்கள், தேவனுடைய நீதியாய்த்தானே இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிற நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது விட்டாலும் பரலோகம் போவோம். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம், தேவனுடைய வீட்டில் பிள்ளையாக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். நமக்கு வாழ்க்கையில் நேடுகிற காரியங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சில உபத்திரவங்கள் வர்றது கூட அது நன்மையாக முடியும்ன்றாரு. அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு வருவிக்கிறதுன்னு இதே 2 கொரிந்தியர் 4:17 சொல்லியிருக்குல்ல, பக்கத்தில் தான் இருக்குது. மேலும் காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவைகளாகிய நீதி, தேவனுடைய நீதியை, பாவிங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியுது. சாபத்தில் கிடக்கிறான், வியாதியில் கிடக்கிறான், தரித்திரத்தில் கிடக்கிறான், சண்டையில் கிடக்கிறான், குழப்பத்தில் கிடக்கிறான், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியுது காணப்படுகிறவைகள். ஆனால் காணப்படாதவைகளாகிய அது ரட்சிப்பு கண்ணுக்கு தெரியுதா? இல்லை அவர் கொடுத்த நீதி கண்ணுக்கு தெரியுதா? அவருடைய ரத்தத்தால் கழுவுனது கண்ணுக்கு தெரியுதா?
அவர் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா? அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரித்திருக்கிறாரே, அதை யாருக்காவது பார்த்தா தெரியுதா? இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலை. ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு எபேசியர் 1:3 சொல்லியிருக்குல்ல. உன்னதங்களிலே, கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இது கண்ணுக்கா தெரியுது? இன்றைக்கி மரித்தா பரலோகம் போகிறவங்க கண்ணுக்கா தெரியுது? இந்த ஆட்கள் மரித்தா நரகம் போவாங்கங்கிறது அதை கொத்துக்கிறாங்க. அதுவும் பார்க்க கண்ணுக்கு தெரியாது. ஆக காணப்படுகிறவைகள் இந்த வியாதி, தருத்திரம், குழப்பம், சண்டை, இவைகளெல்லாம் அனித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். ஆனால் காணப்படாத ரட்சிப்பு, நம்ம இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியல. தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியல. அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடியே வரக்கூடிய அதிகமான நித்திய கனமகிமை கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சத்தியம். இந்த 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 காணப்படுகிற இதெல்லாம் உண்மைதானுங்க. வியாதி இருக்கிறது, தருத்தர் இருக்கிறது உண்மைதானுங்க. ஆனால் இதெல்லாம் மாறி போயிடும். சத்தியம் மட்டும் மாறாது. தேவன் சத்தியபரர், அவர்கிட்ட ஒரு பொய்யும் உண்டாயிராது. நான் கர்த்தர், நான் மாறாதவர்ங்கிறாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் சத்தியபரர், அவர் மாற மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னைய கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதி ஆக்கியிருக்கேன்னு. ஹலோ, உங்களை இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கவங்கள கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதி ஆகியிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை தேவனுடைய நீதி ஆக்கியிருக்காராம். அதுக்காக தான் பாவமறியாத அவர் பாவமாகவே ஆக்கினாராம். ஏங்க, ஒரு சைடை நம்புகிற ஆளுங்க இன்னொரு சைடை நம்பக்கூடாதா? எங்க கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை எப்படி விசுவாசிப்பீங்க? நான் கேட்குறேன். கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எப்படியா விசுவாசிக்கிறீங்க? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது, ரட்சிப்பாக இருக்கிறது. இந்த வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கவா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? இயேசு நம்முடைய பாவங்களை, சாபங்களை ஏற்றுக்கிட்டு அங்கே பரிகாரம் பண்ணார். நம்ம தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதுதான் சிலுவை பாடுகள். அங்கே ரத்தம் சிந்தினார், ஜீவன் கொடுத்தாரு. ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். நரம் போகிறேன்றவனுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு தேவபலனாக இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை கேட்டீங்க, இயேசு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாருன்னு. அந்த வார்த்தையை நம்புனீங்க. அந்த வார்த்தையை நம்புறதுனால அவரை நம்பியிருக்கீங்க. இப்போ அவருடைய வாக்குத்தத்தங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று வாக்குத்தத்தங்கள், ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பினா நீங்கள் அவரை நம்புறீங்க. நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பலைன்னா நீங்கள் அவரை நம்பலை. இது எப்படி? எல்லாம் நமக்கு தெரியாததில்லை, ஆனால் இப்படி யாரும் சொல்லலை. இப்போ அவருடைய தழும்புகளாலே குணமானோம்னு சொன்னால், என்னங்க வியாதி ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க, சீக்கிரம் போயிடுவோம் போல் இருக்குது, எனக்கு இருக்க வேதனையை பார்த்தா உடனே போயிட்டான் நல்லா இருக்கும் போல் இருக்குது. தே ஸ்பீக் அபவுட் டெத்து. அவர்கள் மரணத்தை பற்றி பேசுகிறார்கள். மரணம் வலிமை உள்ளதுன்னு பேசுகிறாங்க. மரணம் நம்மை மேய்ந்து ஓடுகிறதுன்னு பேசுகிறாங்க. மரண தூதன் வந்துட்டான்னு நினைக்க சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏங்க,
யோவான் சுவிசேஷகம் 10வது அதிகாரத்தில் யோவான் 10, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதை நான் பாட்டுக்கு ஏதாவது கதை விட்டுக்கிட்டு இருக்கல. யோவான் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று. யார்? பிசாசை பற்றி பேசுகிறார். திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானும் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவன் பரிபூரணப்படன்னா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறதுனால உண்டாகிற ஜீவனில் இருக்கக்கூடிய பரிபூரண ஆசீர்வாதத்தை சொல்லுது. பரிபூரண ஜீவன். ஆக அவர் ஒரு கேள்வி கேட்குறார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் தேளை கொடுப்பானா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு எழுதியிருக்கு. அப்போ அவர் நன்மையானவைகளை கொடுக்கிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தம், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நம்ம தான் அவருடைய ஆடுகள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஆடுகள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூரணப்பட, அதாவது நல்ல சுகமாக இருந்து, தேவையான பண வசதியெல்லாம் இருந்து, குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷமாக இருந்து, நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல சுத்தமாக இருக்க ஜனங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை, அதை பற்றி அவர் பேசுகிறாரு. ஆனால் அதை விட்டுட்டு ஒன்றும் முடியலைங்க, வியாதி பலத்துக்கிட்டே போகுதுங்க, டாக்டர் 6 மாதம் தாங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த பேச்செல்லாம் யார் பேச்சு? இது இந்த சூழ்நிலைகள் மூலமாக பிசாசு உங்கள்கிட்ட பேசுகிறது. சூழ்நிலைகள் மூலமாக பிசாசு அங்கே இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள்கிட்ட பேசினா. என்ன அது செங்கடல் முன்னாடி இருக்குது பார்த்தியா, பின்னாடி பார்வோனுடைய சேனை இருக்குது பார்த்தியா, என்ன நடக்கும்னு நினைக்கிற? நீ அவுட்டு, ஒழுங்காக பின்னாடி திரும்பி பார்வோன்ட்ட போயிரு. அவன் அட்லீஸ்ட் உயரோடாவது வைப்பான். அங்கே வேலையெல்லாம் கொடுத்துட்டு அரை கஞ்சியாவது கொடுத்துட்டு, அரை வயிற்று கஞ்சியாவது கொடுத்துட்டு உன்னை உயரோடாவது வைப்பான். நீ அவன்கிட்ட போயிடுறது நல்லது அப்படின்னு சூழ்நிலை பேசுகிறது. அந்த சூழ்நிலை மூலமாக பிசாசு பேசுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னைய பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னது அவர் தானே. இப்போ அவரை நம்புறீங்களா அல்லது பிசாசை நம்புறீங்களாங்கிறது எதை வச்சு நீங்கள் சொல்ல முடியுது? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புனா நீங்கள் அவரை நம்புனீங்க, பிசாசு சொல்கிற வார்த்தையை நம்புனா நீங்கள் அவனை நம்புறீங்க. இப்போ நீங்கள் என்ன தான் செய்யலான்றீங்க? சூழ்நிலையை பார்த்து அதன் மூலமாக பிசாசு போதிக்கிறானே, அந்த போதனையை நம்புறதா? இல்லை, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் இந்த வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாருல்ல. ஒரு தடவை பைபிள் வாசிங்க, வாசிக்காத ஆட்கள் கூட இந்த பிரசங்கியார் மூலமாக இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. கர்த்தர் நல்லவர், அவர்கிட்ட ஒரு தீமையும் இல்லை, அவர் மாறாதவர். நன்மையான எந்த தெய்வம் பரத்திலிருந்து வருகிறது. ஏன்னா பூமியில் எந்த நன்மையும் இல்லை. இங்கே நன்மை இல்லாததுனால ஏதோ நன்மை வேணும்னு அடுத்தவன்ட்டு பிடுங்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நன்மையை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நன்மையான எந்த தெய்வம் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எப்படி இறங்கி வருது சொல்கிறேன், ஒரு வாக்குத்தத்த வசனமாக இறங்கி வருகிறது. உங்களுடைய உள்ளத்தில் நீ பிழைப்பாய், பிழைத்திரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வருது. அந்த உள்ளத்தில் வருகிற வார்த்தை பிழைத்திரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வாக்குத்தத்த வசனங்களை மட்டும் உன் இருதயத்தில் வச்சுக்க, அதே தியானம் பண்ணு. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரே. பயப்படாதே, திடன் கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு சொன்னாரா இல்லையா? இப்போ அவர் எப்படி அந்த நன்மைகளை எப்படி அனுப்புகிறாரு? நன்மைகளை வசனமாய் அனுப்புகிறார். பரத்திலிருந்து
நல்ல வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே வருகின்றன. அதை நீங்கள் பைபிள் வாசிக்கிறப்போ அந்த சில வசனங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பேசுது. சில சமயத்தில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வசனம் திடீர்னு நம்ம உள்ளத்தில் பேசுது. சும்மா பாடிக்கிட்டு இருப்போம், ஆனால் ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் பேசும். அப்புறம் பிரசங்கியார் பேசுகிறப்ப அதில் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட பேசும். அப்புறம் ஜெபம் பண்ணுறப்போ கூட இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு இருக்கப்போ அந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் பேசும். அப்போ இந்த வார்த்தைகளாலே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை நம்பின உடனே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. அவருடைய தழும்புகளால் குணமானோம், இது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பினா அந்த சுகம் வருது. ஆனால் வியாதி ரொம்ப பெரிய வியாதிங்க, கேன்சருங்க, அப்புறம் என்ன இந்த என்னது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போனதுக்கான வியாதிங்க, மருந்து கொடுத்து சரிப்படுத்த முடியாத வியாதிங்க. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு டயபெட்டிஸ் தான். அப்போ டயபெட்டிஸ் கர்த்தரோட பெரிய பவர். டயபெட்டிஸ் கர்த்தரோட பெரிய பவர். எங்க பிசாசு ஒரு டயபெட்டிஸ் மூலமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், டயபெட்டிஸ் வந்துருச்சுல்ல அவ்வளவுதான், இனிமேல் கல்லறையில் தான் இது முடியும், அதை பிசாசு பேசுகிறேன். இப்போ அவருடைய தழும்புகளால் குணமானோங்கிற கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதா, இல்லை டயபெட்டிஸ் வந்துருச்சு இது சீக்கிரமாக சாகடிச்சுன்னா கல்லறையில் தான் முடியும் அப்படின்னு பிசாசு சொல்கிறேன், அதை நம்புறதா? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறீங்க, அவருடைய வார்த்தையின்படி இங்கே வேலை நடந்துடும். பிசாசை நம்புறதுன்னா அவன் சொல்கிற பொய்யை நம்புனா அவனை கனம் பண்ணுறீங்க, அவன் சொல்கிற வார்த்தையின்படி அப்புறம் நடந்துடும். இப்போ நீங்கள் கர்த்தரையா பிசாசையா யாரை நம்புறீங்கிற போட்டி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அது ஒன்றும் முடியாது போல், ஒன்றுமே முடியாது. நம்ம ஆளு சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, அதில் ஒரு பெருமை, எனக்கு ரொம்ப வையலாம் போல் இருக்கும், ஆனால் வைய முடியல. வஞ்சாக்கா அடுத்த நாள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அப்புறம் சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்குது. ஏங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன் அதை நம்புவீங்களா? அல்லது என்னத்தை பணம் பூரா போச்சு உயிரும் போகுது, அது பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவலைன்றேன், பணமெல்லாம் போச்சு, ஆனால் கர்த்தரை நம்புகிறேன், அவரை வஸ்திரத்தவங்களை தொட்டால் சுகமாவேன்னு. இப்போ நீங்கள் வஸ்திரத்தவங்களை எப்படி தொடலாம்? அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய தழும்புகளாலே குணமானேன். அதை பிடிங்க, அதை பிடிச்சா கர்த்தரை பிடிச்சிட்டீங்க, கர்த்தரை பிடிச்சிட்டிங்கன்னா சுகத்தை பிடிச்சிட்டிங்க, சுகத்தை பிடிச்சிட்டிங்கன்னா விடுதலையை பிடிச்சிட்டிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், அவன் வார்த்தையை நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஜெயம் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, விசேஷமாக இந்த வியாதியை மேற்கொள்ள என்னால் முடியும், இந்த பிசாசை துரத்த என்னால் முடியும். சொல்லுங்க, இந்த வியாதியை நீக்க என்னால் முடியும், இந்த பிசாசை துரத்த என்னால் முடியும், நான் பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கிறதுனால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன், அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கிறதுனால நான் அவரை ஏற்றுக்கிட்டேன். இந்த பிசாசு சொல்கிற வியாதி மரணத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறேன், அதனால் அவனை நிராகரிக்கிறேன், அவனை துரத்துறேன் அப்படி நீங்கள் சொல்லும்போது, அப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கிட்டதுனால அவர் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் வாட்டுக்கு போக முடியாது, அவர் சொன்ன வார்த்தை உங்கள் மனசில் பிடிச்சி வச்சுருக்கீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறப்ப அவர் போக முடியாது, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. சொல்லுங்க, நீர் என்னோட கூட இருக்கிறீர், இந்த வசனத்தின் மூலமாக என்னோட கூட இருக்கிறீர், எனக்கு கொடுக்குற விடுதலைக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசுக்கு இந்த வியாதிக்கு தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன் சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.